ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, இன்னைக்கும் சூப்பரான ஒரு சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். கொரியாவில் புதுசாக கட்டப்பட்ட ஒரு டனல் இருந்த இடமே தெரியாம இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த டனலுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு தனி நபரை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ டீம் என்னென்னமோ முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த முயற்சினால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, டனலுக்குள்ள அந்த தனி நபர் என்னென்ன போராட்டங்களை சந்திச்சாரு அப்படிங்கிறத நமக்கு அழகாவும் சூப்பராகவும் சொன்ன ஒரு படம் தான் டனல். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பெட்ரோல் பங்க் தான் காமிக்கிறாங்க. அங்கே பெட்ரோல் போட வந்த ஒருத்தர் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தம்மெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கார்கிட்ட வராரு. இவர் பேர் தான் லீ ஜங்சு. அங்கே ஒரு வயசானவர் தான் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. தம்பி, டேங்கை ஃபுல் பண்ணதுக்கு $97 ஆச்சுப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு லீ என்ன சொல்கிறாருன்னா, என்னது டேங்கை ஃபுல் பண்ணீங்களா? நான் உங்களை $30க்கு தானே பெட்ரோல் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குள்ளே பங்க் ஓனர் வராரு. ஐயோ, இந்த கிழவங்கிட்ட இதே வேலையா போச்சு. சார் மன்னிச்சிருங்க சார், அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, இப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த வயசானவரையும் திட்டுறாரு. இங்க பாருங்க, ஒழுங்கா காதுல மிஷின் வைக்கிற மாதிரி இருந்தா வேலைக்கு வாங்க, இல்லைன்னா வீட்லயே இருந்துக்கோங்க, வராதிங்கன்னு சொல்லி அவரையும் திட்டுறாரு. அதுக்கு லீ என்ன சொல்றாருன்னா, சரி விடுங்க, ஏன் அவரை திட்டிட்டு இருக்கீங்க, எப்படி நான் பெட்ரோல் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பெட்ரோலுக்கான காசையும் கொடுத்துட்டு இப்ப அப்படியே கிளம்புறாரு. கார் கிளம்புனதும் அந்த வயசானவர் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு, தம்பி நில்லுங்க, இந்த தண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஓடியாரு. அதை பார்த்ததும் கொஞ்சம் எரிச்சலாவே காரை நிறுத்தி தண்ணி பாட்டிலையும் வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு இப்ப அப்படியே கார் ஹைவேல தான் போய்கிட்டு இருக்கு. கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு போறாரு. தன்னோட பொண்ணுக்கு பிறந்த நாள் போல இருக்கு, அதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா, கேக் வாங்கிட்டீங்களான்னு ஒய்ஃபு கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே வாங்கிட்டேன், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வருவேன், ஏன்னா கார்ல ஒரு பிரச்சனை, ஹாரன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால ஷெட்டுக்கு போயிட்டு நான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே செகண்ட் கால் ஒன்று வருது. உடனே ஒய்ஃபு கிட்ட சரி நீ வையி, நான் சாயந்தரம் வந்துடுறேன்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணிட்டு செகண்ட் கால் அட்டன் பண்ணி இப்போ அப்படியே பேசிக்கிட்டே டனலுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஃபோன் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா, அந்த டனலுக்குள்ள எந்த காருமே இல்லை, தனியாலாம் போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் கொஞ்சம் பயமா இருக்கு அவருக்கு. அதனால கொஞ்சம் காரை ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது டனல் விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த டனலுக்குள்ள இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அதனால மனுஷன் இன்னும் பயந்துடுறாரு. கார்ல இருக்கிற ஹெட்லைட்டை போட்டுக்கிட்டு பயங்கர ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடி இருக்கிற சீலிங்லாம் அப்படியே படப்படன்னு இடிஞ்சு விழுந்துகிட்டு வருது. அதை பார்த்தா மனுஷன் திணறி போய் கார் இன்னும் வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்ச நேரத்துல பிளாக் அவுட் ஆகுது. எந்த சவுண்டும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இருமல் சத்தத்தோட கார்ல இருக்கிற லைட்டை ஆன் பண்றாரு. காருக்குள்ள ஒரே கல்லு மண்ணு, மூஞ்சுக்கு நேரா கம்பியில நீட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா மூஞ்சிலே சொருகி இருக்கும் போல. இப்ப அப்படியே தடுமாறி எந்திரிச்சு உட்காந்து அவரோட போனை தேடி எடுத்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. இங்க எப்படி ஒரு எமர்ஜென்சினா 100 108ன்னு ஃபோன் பண்றோம்ல, அந்த மாதிரி அங்க 119க்கு தான் ஃபோன் பண்றாரு. அங்க சுத்தமா சிக்னலே இல்லாததுனால ஃபோன் கால் கட் ஆயிருது. எங்கேயாவது சிக்னல் கிடைச்சிடாதான்னு ஃபோனை அங்கங்க வச்சு பாக்குறாரு. அவரோட நல்ல நேரமோ என்னவோ ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதை வச்சு திரும்பவும் எமர்ஜென்சிக்கு ட்ரை பண்றாரு. இந்த டைம் காலும் கனெக்ட் ஆகுது. டனல் இடிஞ்சு விழுந்துருச்சு, நான் டனலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அதை நம்பாம கேர்லெஸ்ஸாவே பேசிட்டு இருக்காங்க. என்ன சார், டனலுக்குள்ள மண் சரிவா, காருக்குள்ள மண் பூந்துருச்சா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப சொல்றதுனால, சரி எந்த டனல்னு சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க வேலை பாக்குறீங்கன்னு அந்த தகவல்லாம் சொல்லுங்க, நாங்க வந்து உங்களை காப்பாத்த வரோம் அப்படின்னு சொல்லி தகவல்லாம் கேட்குறாங்க. அவரும் சொல்லிட்டு, எப்போ காப்பாற்ற வருவீங்கன்னு கேட்டா, டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவோம், நீங்க வந்து ஏதாவது பாதுகாப்பான இடத்துல போய் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க நம்மளை காப்பாற்ற வந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கல் விழுகிற சத்தம், மண்ணு சரிகிற சத்தம்லாம் கேட்குது. இவர் பயந்து போய் ஃபோன் டார்ச்சை ஆன் பண்ணி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுற நேரத்தில் கல் சந்தில் வாட்டர் பாட்டில் கிடக்கிறத பார்க்குறாரு. இந்த பங்கில் அந்த வயசானவர் கொடுத்தாருல, அந்த வாட்டர் பாட்டில் கிடக்கிறதையும் பார்த்து எடுத்து மனுஷன் அரை பாட்டில் தண்ணியை குடிச்சிடுறாரு. இவங்க ரெஸ்கியூ டீம் வந்து இவரை காப்பாற்றுற வரைக்கும் அந்த தண்ணி தான் இவருக்கு உதவியாக இருக்க போகுதுங்கிறத தெரியாமல் அந்த தண்ணியை மடக்குன்னு அரை பாட்டில் தண்ணியை குடிச்சிடுறாரு. 119க்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அந்த டீம் இப்போ வராங்க. டனலோட ஆப்போசிட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூடி இருக்கு. டனல் இருந்த அடையாளமே தெரியாமல் ஃபுல்லாக மூடி இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே நியூஸ் சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பரபரப்பாக டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டனல் இடிஞ்சு விழுந்துருச்சுங்கிறது ஒரு பரபரப்பான நியூஸா இருந்தாலும், புதுசா கட்டப்பட்டு திறந்து ஒரே மாசமான டனல் இடிஞ்சு விழுந்துருச்சுங்கிறது ரொம்ப பரபரப்பான நியூஸா போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஷாப்பிங் மாலை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்கல்ல, இவ தான் லீ ஜங்ஸுவோட ஒய்ஃபு, அதாவது டனல்ல மாட்டிட்டு இருக்காருல்ல அவரோட ஒய்ஃபு. இவ அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது டிவியில் அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டனல் இடிஞ்சு விழுந்துருச்சுங்கிற நியூஸை எங்களுக்கு டனல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் வந்து கியா மோட்டார்ஸ்ல ஒர்க் பண்றாரு, வயசு 38 இருக்கும், பேரு லீ ஜங்சு அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே இவ அந்த ட்ராலியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஷாக்கிங்கா வந்து நியூஸை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா.
இங்க டனலுக்குள்ள லீய தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பிலாம் நீட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் மேல குத்தாம இடிக்காம இருக்கிறதுக்காக கல்ல வச்சு அதை அப்படியே குத்தி மடக்கி விடுறாரு. அப்படி மடக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு அறக்க பறக்க திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா, கல்லுலாம் சரிஞ்சு ஃபோன் வந்து கல்லுக்கடியில மாட்டிக்குது. இப்ப அப்படியே அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணா, சார் நான் நியூஸ் சேனல்ல இருந்து ரிப்போர்ட்டர் பேசுறேன் சார். நீங்க பேசுறத நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் இந்த நியூஸை பார்த்து உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கான ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டனல் இடிஞ்சு விழுந்திருக்கிற நிலைமைய பார்த்தா உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு லீ என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நேரம் ஆகுமா? ரொம்ப நேரம்னா எவ்வளவு நேரம் சார் ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. சார் உங்களுக்கு நிலைமையே தெரியலன்னு நினைக்கிறேன். சவுத் என்ட்ரன்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆனா நார்த் என்ட்ரன்ஸ் ஃபுல்லா மூடிக்குச்சு. டனல் இருந்துச்சுங்கிற ஒரு அடையாளமே தெரியாம மூடி இருக்கு. இதை தாண்டி நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களை ரெஸ்கியூ பண்றது ரொம்ப கஷ்டம் சார். எப்படியும் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கையில சாப்பாடு தண்ணி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். ஏற்கனவே அந்த மனுஷன் நம்ம பொழப்பமா பொழைக்க மாட்டோமா, காப்பாத்துவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற டென்ஷன்ல இருக்காரு. இதுல இவன் வேற இன்னும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு, சார் நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வேற. இங்கதான் ரெஸ்கியூ டீம் ஆல்ரெடி வந்துட்டாங்க, டென்ட்டும் போட்டாங்க, ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை அவங்களும் நியூஸா டிவியில பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ரெஸ்கியூ டீமோட இன்சார்ஜ், அவர் பேர் கிம், அவரு ரொம்பவே கோவப்படுறாரு. யாருடா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவனோட பேட்டரி காலி ஆயிடும். பேட்டரி காலியானா நாம எப்படி அவனை கான்டாக்ட் பண்றது? அப்பப்ப அவனோட நிலைமையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுக்கிட்டே வெளியில போனா அவங்க எல்லாம் நியூஸ் சேனல்லாம் வெளியில டனலுக்கு வெளியே நின்று தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய் திட்டுறாரு. இங்க பாருங்க, ஒழுங்கா போன் காலை கட் பண்ணுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்க பேட்டரி காலி ஆயிரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலை கட் பண்ணுங்கன்னு சொல்லி திட்டுறாரு. அவன் என்ன சொல்றான்னா, சார் சார் லைவ் போய்கிட்டு இருக்கு சார், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, லைவ் முடிஞ்சது நாங்களே கட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவர் கேட்காம போய் காருக்குள்ள இருக்கிற ரிப்போர்ட்டரையும் திட்டுறாரு. ஒழுங்கா போன் காலை கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அவன் லைவை கட் பண்ணிட்டு சண்டைக்கு வரான் இன்சார்ஜ் கிட்ட. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? லைவ் பிராட்காஸ்ட் போயிட்டு இருக்கு, குறுக்க வரீங்க உங்க வாக்குல, இது பிரைம் டைம் நியூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ ஒரு மனுஷன் உயிரை விட உனக்கு நியூஸ் தான் முக்கியமா போச்சா? நீ பண்ற இந்த காரியத்தினால அங்க அவனுக்கு பேட்டரி காலியாகும். பேட்டரி காலியாச்சுன்னா தனிமையா இருப்பான், பயம் அதிகமாகும். பயம் அதிகமானா ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கிறதுனால மூச்சு திணறி செத்து போயிடுவான். அப்படி அவன் செத்து போயிட்டானா அந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிறியான்னு கேட்டா இவன் வாயே பேச மாட்டேங்கிறான். நீ இனிமே அவனுக்கு போனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டரோட போனை பிடுங்கி லீயோட நம்பரை பிளாக் பண்ணி விட்டுறாரு. இனிமே நீ அவனுக்கு போன் பண்ணினா மீடியா எத்திக்ஸ்க்கு எதிராக நீ நடந்துக்கிறேன்னு சொல்லி உன் மேல கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுருவேன், ஜாக்கிரதைன்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டு போறாரு. ரிப்போர்ட்டரை திட்டிட்டு டென்ட்டுக்குள்ள வந்த கிம் என்ன பண்றாருன்னா, லீயோட சிச்சுவேஷன் என்ன, அவர் என்ன மனநிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் கால் பண்றாரு. கால் பண்ணா லீ அட்டன் பண்ணி சரமாரியா கோவப்படுறாரு. நான் எப்ப போன் பண்ண, நீங்க இப்பதான் வந்து எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்ல, பொறுப்பு இல்ல, இவன் எப்படியோ போட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு கிம் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, தயவு செஞ்சு பதட்டப்படாம பேசுங்க. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும், பதட்டப்பட்டீங்கன்னா மூச்சு திணறல் வரும், அதனால டென்ஷன் ஆகாம பொறுமையா பேசுங்கன்னு சொல்லி அவரை கூல் ஆக்கிட்டு, நீங்க டனல்ல எவ்வளவு தூரம் போனீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவர் சொல்றாரு. லீ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து டனல்ல ரொம்ப தூரம் வந்துட்டேன், எனக்கு முன்னாடி ஃபேன் ஒன்று இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப மேப் எடுத்து பார்த்தா 5 ஃபேன் இருக்கிற மாதிரி இருக்கு மேப்ல. ஸோ அந்த 5 ஃபேன் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் லீ இருக்கணும்னு இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்மியா குடிச்சு 1 வாரத்துக்கு ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னது 1 வாரம் ஆகுமா என்ன காப்பாத்துறதுக்கு அப்படின்னு லீ ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இங்க பாருங்க, ஒரு உண்மை சொல்லுங்க, உங்களால என்ன காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டா கிம் என்ன சொல்றாருன்னா, கொரியாவிலேயே பெஸ்ட் ரெஸ்கியூ டீம் சார், நாங்க கண்டிப்பா உங்களை காப்பாத்துவோம், நீங்க கவலைப்படாம இருங்க, தினமும் மத்தியானத்துல நான் கால் பண்றேன், என்கிட்ட பேசி முடிச்சதும் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, ஏன்னா பேட்டரி காலி ஆச்சுன்னா அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. கிம் போனை வச்சதுக்கு அப்புறம் லீ ரொம்ப டென்ஷனாகவே இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இப்படியே மாற்றி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தால் எங்கேருந்து ஒரு பேட்டரி சேவ் பண்ணுறது? இப்போ அப்படியே ஒய்ஃபுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஒய்ஃபுக்கிட்ட குழந்தைங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே டனல் இடிஞ்சு விழுந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காக மினிஸ்டர் வராங்க. அந்த மினிஸ்டர்கிட்ட அவங்களோட பிளான், ரெஸ்கியூ டீமோட பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 5 ஃபேன் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் லீ இருக்கிறதா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இடத்துல ட்ரில் பண்ணி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டனல் வந்து இப்போ எது வரைக்கும் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு ட்ரோனை விட்டு பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் எல்லாம் மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த டனல் பக்கத்துல இன்னொரு டனலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ரெஸ்கியூ ஒர்க் முடிக்கிற வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லி மினிஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் கிம். அதுக்கு மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா அந்த வேலையில முடிச்சு அவரை வெளியே கொண்டு வர பாருங்க, அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த டனலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் கிளம்பிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ட்ரோன் விடுறதுக்காக எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஒரு பக்கம் மீடியா, ஒரு பக்கம் ரெஸ்கியூ டீம்னு எல்லாரும் இருக்காங்க.
ட்ரோனையும் உள்ள ஒரு வழியா அனுப்புறாங்க. இப்ப மீடியாக்காரங்க அவங்க பங்குக்கு ஆளுக்கு ஒரு ட்ரோனை விடுறாங்க. அதுல 1, 2 போய் செவுத்துல மோதி கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு நம்ம இன்சார்ஜ் என்ன சொல்றாரு, இவனுங்க இந்த வேலைக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு கடுப்பா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே உள்ள போற ட்ரோன்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுகுது. என்னடான்னு ஆபரேட்டர்கிட்ட கேட்டா, சிக்னல் இல்ல சார், ரேடியோ ஒயர்ல பிளாக் ஆயிருக்கும், இங்கெல்லாம் ஒரே அயன் வர இருக்குல்ல, அதனால ரேடியோ ஒயர்ல பிளாக் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இந்த கேபிள் இருக்கிற ட்ரோன்லாம் அனுப்ப முடியாதான்னு கேட்டா, அதுக்குன்னு தனியா ரோபோ இருக்கு சார்னு சொல்றான். அப்பனா உடனே அதை ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ணலாம், எங்க இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டா அது யுஎஸ்ஏல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நாசமா போச்சு, வேற வழி இல்லைன்ட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு இவரே டனலுக்குள்ள கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேன் வருது. ஏன்னா லீ வந்து ஏதோ ஃபேன் கிட்ட தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன் வருது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு, எந்த ஒரு கேப்புமே இல்லை, எல்லாம் கல்லு மண்ணுன்னு எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அதை அப்படியே இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான், ஹார்ன் அடிக்கிறான். ஹார்ன் அடிச்சோடனே என்னடான்னு கேட்டா, உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க சார்னு சொல்றான். நான் அவங்க கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லு, ஹார்ன் மட்டும் சும்மா சும்மா அடிக்காதன்னு சொல்லிட்டு திரும்புறாரு. திரும்ப ஹார்ன் அடிக்கிறான். ஆட லூசு பையில, உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்கிறாரு. சாரி சார், கை தெரியாம மோதிருச்சு அப்படின்றான். இந்த சவுண்ட், ஹார்ன் சவுண்ட் வந்து உள்ள இருக்கிற லீக்கு நல்லாவே கேக்குது. உடனே கிம்முக்கு தான் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, என்ன சார் இங்க யாராவது டனலுக்குள்ள இருக்காங்களா, இங்க எனக்கு ஹார்ன் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே அங்க திரும்பவும் ஹார்ன் அடிக்கிறான் அசிஸ்டன்ட். ஆமா சார், இப்போ திரும்பவும் ஹார்ன் சவுண்ட் கேக்குது சார் அப்படின்னு சொன்னா, ஆமா சார், அது நான் தான் செக் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்ப பக்கத்துல தான் இருக்கீங்க, உங்களை எப்படி நாங்க காப்பாத்திடுவோம், கவலைப்படாம இருங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே இப்ப இந்த டனல் வந்து அங்க அப்படியே மண்ணு சரிய ஆரம்பிக்குது. மேல ஃபேன் இருக்கிற ஆங்கிள்லாம் ஆடுது. இப்ப எல்லாம் இடிய போகுது, சரிய போகுதுன்னு அவங்க கெஸ் பண்ணிக்கிட்டு உடனே லீ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. மிஸ்டர் லீ, கொஞ்சம் நல்லா சேஃபா பதுங்கி இருங்க, இப்ப மண் சரிவு ஏற்பட போகுதுன்னு சொல்லிக்கிட்டே கார் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இடிஞ்சு விழுகுது. ரிவர்ஸ்லயே பயங்கர ஸ்பீடா பின்னாடி வராரு. கல்லு தொப்பு தொப்புன்னு கார் மேலேயே விழுகுது, கண்ணாடியில விழுகுது. இப்ப அப்படியே ஒரு வழியா டனலுக்கு வெளியே கார் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அறக்க பறக்க போனை தான் தேடுறாரு. எங்க போனு தேடினா போன் கிடைக்கல. அப்புறம் வேற ஒருத்தங்கிட்ட போனை வாங்கி உடனே லீக்கு தான் போன் பண்றாரு. ஏன்னா லீயோட நிலைமை அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லீக்கு தான் போன் பண்ணி, மிஸ்டர் லீ எப்படி இருக்கீங்க, நீங்க சேஃபா இருக்கீங்களா, என்ன இதுன்னு கேட்கும்போது அங்க நிறைய கல்லு சரிஞ்சு போச்சு. அப்படியே அந்த கல்லுக்கு நடுவுல இருந்து எந்திரிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கல்லு தான் நிறைய காருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, டனல் மொத்தமும் இடிஞ்சு விழுந்துருச்சு, கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நாங்க முயற்சி பண்றோம், உங்களை நாங்க வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்து பதறி போய் ஒடியாந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்ததும், உங்க ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்க, நான் அவங்க கிட்ட கொடுக்குறேன் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட போனை கொடுத்துறாரு கிம். ஒய்ஃப் வந்து ஃபோனில் வாங்கிட்டு அழுகுறாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் நல்லா தான் இருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன், நீ உன் உடம்ப பாரு, சாப்பிடு தெம்பாரு, நம்ம குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க, நான் வந்துடுவேன், கண்டிப்பாக என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன், நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லிட்டு அள்ளியும் ஃபோனை வச்சிடறாரு. இவங்க ஒய்ஃப் இங்கே ஃபோனை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ட்ரில் பண்ணுறதுக்கான மிஷினரி எல்லாம் ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே மினிஸ்டர் மேடம் வந்து மீடியாக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் ரெஸ்கியூ டீம் அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. 150 அடி ட்ரில் பண்ணி அது மூலமாக அவரை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கொரியா கவர்மெண்ட் அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நாங்கள் அவரை காப்பாற்றிடுவோம், கண்டிப்பாக அவரை வெளியே கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்க கிட்ட சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அங்கே லீயோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மினிஸ்டர்கிட்ட. மினிஸ்டர்லேருந்து, மினிஸ்டரோட பிஓலேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்க டனலுக்குள்ள லீய காமிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம மனுஷன் பசியோட இருப்பாரு. அந்த வச்சிருந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கார் சீட்ல டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறது இருக்குல்ல, டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள ஏதாவது இருக்குமா, நமக்கு கிடைக்குமா, ஏதாவது நமக்கு தேவையானது ஏதாவது இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அங்க சில டூல்ஸ், டார்ச்சு, கிளீனரு, க்ளவுஸு, டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் சில பொருள்லாம் கிடக்குது. அதை பார்த்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அந்த கிளீனரை வச்சு, அந்த வாட்டரை வச்சு அப்படியே அந்த காரில் மண் சரிஞ்சதுலலாம் மண்ணாக இருக்குல்ல, அதை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. இவர் கல்லு தான் திரும்ப சரி, இது கல்லு மண்ணு தான் சரிஞ்சிட்டு இருக்குன்னு திடீர்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா யாராவது நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரா வராங்கன்னு சொல்லி இவர் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்குள்ள நல்லா சத்தம் கிட்ட வர மாதிரி, அந்த ஃபேன்ல நடந்து வர மாதிரி சவுண்டு. யாரோ வராங்கன்னு சொல்லி யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு நாய்க்குட்டி வந்து நிக்குது. நீ எப்படி இங்க வந்த, போன்னு சொல்லி துரத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. யாராவது இருக்கீங்களா, நான் இங்க கார்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் இங்க கார்ல தான் மாட்டிக்கிட்டேன், என் கார்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி லீ சொல்லிட்டு இருக்காரு. சரி சார், என்னால நகரவே முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு. சரி இந்தாம்மா நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு
ஃபேன் வழியா அந்த பொண்ணோட காருக்கு போறாரு. ஃபேனுக்கு இந்த பக்கம் இவர் கார் இருக்குது, ஃபேனுக்கு அந்த பக்கம் அந்த பொண்ணோட கார் இருக்குது. இப்போ ஒரு வழியா அந்த ஃபேன் மூலமா அந்த பொண்ணோட கார் கிட்ட போயிடுறாரு. பார்த்தா பெரிய பாறாங்கல்லு அப்படியே இந்த சீட்ல அவங்க மேல வந்து மோதிக்கிட்டு நிக்குது. அவங்களால கொஞ்சம் கூட அசையவே முடியல. அந்த மாதிரி நிக்குது. இவரும் அந்த கல்லை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா கல்லை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. அந்த பொண்ணு என்ன கேக்குறான்னா, ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்லைன்னு சொல்றதா இல்ல பாவம்னு குடுக்கறதா ஒன்றும் புரியல இருக்கு. சரி இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து தண்ணியை எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு கொடுக்குறா. கொடுத்தவ திரும்ப வாங்கி குடிக்கிறா. போதுமா, ஜஸ்ட் உன் தொண்டை நனையறதுக்கு மட்டும் வச்சுக்கோ, இது ஏன்னா தண்ணி நம்மளை காப்பாத்துற வரைக்கும் தண்ணி தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இப்ப அவ என்ன சொல்றான்னா, அந்த நாய்க்குட்டி பேரு டெங்கி. டெங்கியும் ரொம்ப நேரமா தண்ணி இல்லாம இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறா. வேற வழி இல்லாம கையில கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த நாய்க்குட்டிகிட்ட கொடுக்குறாரு. அந்த நாயும் குடிக்குது. இப்ப என்ன கேக்குறான்னா, சார் என் போன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்களேன், எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் தகவலை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா. இவரும் தேடி எடுத்து கொடுத்தா போன் ரொம்ப உடஞ்சு போயிருக்கு, அதுல போனே பண்ண முடியாது. சரின்ட்டு அவரோட போன்ல டயல் பண்ணி கொடுக்குறாரு. அவளோட போன்ல அவங்க அம்மாட்ட பேசிட்டு போனை கொடுக்குறா. இப்போ 2 பேரும் அவங்கவுங்க ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு எஃப்எம்ல பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தூக்கம் வருது சார், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்கிறான். சரிம்மா நீ தூங்கு, நானும் என் காருக்கு போகிறேன், ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவரும் காருக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து அந்த கேக் இருந்துச்சுல, அந்த கேக்கில் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இவரும் படுத்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு முழிச்சு பார்த்தா அந்த டெங்கி இருக்குல்ல, அந்த நாய்க்குட்டி, அது வந்து அந்த கேக்கு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. லே எந்திரிச்சு, எப்போ சனி என்ன துரத்திட்டு இருக்காரு, எங்க இருந்து வந்த நீ, எல்லாத்தையும் இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்ட, கொஞ்சம் கூட மீதி வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி துரத்திட்டு இருக்காரு. எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லை, சுத்தமா வலிச்சு வச்ச மாதிரி சாப்பிட்டுருச்சு. இப்ப அப்படியே வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லி பேப்பர்லாம் தூக்கி போட்டு தூங்குறாரு. வெளியில பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவங்களால ரெஸ்கியூ ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. மழை பெய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் டென்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்களால வேலையை கண்டினியூ பண்ண முடியல. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேக்குது. சார் இங்க கொஞ்சம் வரீங்களா, நீங்க கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கத்துற சவுண்டு கேக்குது. எந்திரிச்சு போய் என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்லி கேட்டா, சார் எனக்கு ரொம்ப வலிக்குது சார், உயிர் போற மாதிரி வலிக்குது, கொஞ்சோண்டு தண்ணி தரீங்களா, ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி கேக்குறா. வேற வழி இல்லையே, பாவம் கொடுத்து தானே ஆகணும். சரி இருமா நான் எடுத்துட்டு வரேன்ட்டு திரும்ப வந்து அந்த வாட்டர் பாட்டில தண்ணியே இல்லை, ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அரை பாட்டில் தண்ணி கூட இல்லை, ரொம்ப கீழே இருக்கு, இந்தாம்மா தண்ணி குடி. ஆனா டெங்கிக்கு மட்டும் கேட்கக்கூடாது, டெங்கிக்கு தண்ணி இல்லை ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்குது, உனக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறா. இந்தாம்மா தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ தானே தண்ணி கேட்ட, இந்த தண்ணி வாங்கி குடி அப்படின்னு சொல்றாரு. ஆனா திரும்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. சரி இரு நான் கல்லை நகர்த்துறேன்னு சொல்லிட்டு கல்லை நகர்த்த ட்ரை பண்றாரு. நகர்த்தவே முடியல. ரொம்ப தம் கட்டி அந்த கல்லை கொஞ்சமாவது நகர்த்தணும், அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை நகர்த்துறாரு. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்லு வந்து இடிச்சிருக்குல்ல, அந்த கல்லுல இருக்கிற கம்பி அந்த பொண்ணு மேல குத்திட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னா மனுஷன் ரொம்ப பயந்து துடிச்சு போயிடுறாரு. அந்த பதட்டத்துல கொஞ்சம் நஞ்சம் இருந்த தண்ணியும் கீழே போட்டுறாரு, அதெல்லாம் கீழே ஊத்திட்டு கிடக்கு. இப்ப அப்படியே அந்த டென்ஷன்லயே அவரோட காருக்கும் வந்துடுறாரு. இந்த நாய்க்குட்டியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனோட காருக்கு வந்துருது. டனலுக்கு வெளியில மழை இன்னும் பயங்கரமா பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அந்த பொண்ணு இறந்ததுல டென்ஷனாகவும் பயந்து போய் இருக்கிற லீ என்ன பண்றாருன்னா, கிம்முக்கு தான் ஃபோன் பண்றாரு. என்ன சார், தண்ணி காலி ஆகுறதுக்குள்ள என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு கிம் என்ன சொல்றாருன்னா, சாரி சார், நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், மழை பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியல, கவலைப்படாதீங்க சார், நாங்க எப்படியும் உங்களை காப்பாத்திடுவோம், டென்ஷன் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னொன்னு சொல்லுவேன், தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, தண்ணி இல்லாம ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, நீங்க அதனால உங்க யூரினை பிடிச்சி குடிங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லீ வந்து, நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிம் போனை கட் பண்ணிடுறாரு. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கார்ல அந்த நாய்க்குட்டிக்கு வாங்கின பிஸ்கட் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்குட்டியும் இவரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, வேற வழி இல்லை, இதை தான் சாப்பிட்டாகணும். அதனால அதில் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு நாய்க்குட்டி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு திரும்பவும் மண் சரிவு ஏற்படுது. அந்த மண் சரிவில் ஒரு பெரிய கேப் தெரியுது. அந்த கேப்பில் போய் பார்க்குறாரு, டனலோட செவுத்துல அந்த ஃபயர் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, லெதர் பைப் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி லெதர் பைப் இருக்குது. அதில் தண்ணி வருதா என்னன்னு செக் பண்ணி பார்க்குறாரு. தண்ணி வரல, அதுக்கு பதிலாக ஒரு பூரான் தான் வருது. அந்த பூரானை பயந்து போய் கீழே போடுறாரு. அந்த நாய்க்குட்டியும் அந்த பூராங்கிட்ட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் 2-3 கல் சரிஞ்சிருது. அந்த கல் சரிஞ்சதுல ஒரு பெரிய ஹோல் தெரியுது. அந்த ஹோல்ல லைட்லாம் அடிச்சு பார்க்குறாரு. எவ்வளோ தூரம் அந்த ஹோல் போகுது என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இன்சார்ஜ் கிம் சொன்ன மாதிரி வேற வழி இல்லை, யூரினை தான் பிடிச்சி குடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி குடிக்கிறதுக்காக போறாரு. அவரால் குடிக்க முடியல, குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தண்ணி சொட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது.
இவர் அந்த சத்தத்தை நோக்கி தேடி போறாரு. அங்க போனா ஒரு கம்பியில தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. அதை வாட்டர் பாட்டில சொட்டு சொட்டா புடிச்சு அதை குடிக்கிறாரு. இதை சந்தோஷமா ஒய்ஃபு கிட்ட ஷேர் பண்றாரு. இங்க தண்ணி கிடைச்சதுமா, நான் திருப்தியா தண்ணி குடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க வெளியில மழை நின்றுச்சு. ஆனா அதுக்கு பதிலா பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. இவங்களாம் ரெஸ்கியூ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க, ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க வந்து எண்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டோம், கிட்டத்தட்ட போயிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் லீ ஜங்ஸுவை காப்பாத்திடுவோன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே கிம் என்ன பண்றாருன்னா, லீக்கு தான் ஃபோன் பண்றாரு. நாங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்கோம், உங்க பக்கத்துல தான் அந்த மிஷினரி வரும், நீங்க கொஞ்சம் சேஃபா காருக்குள்ள இருங்க, அது கீழே கிரவுண்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. லீயும் போய் காருக்குள்ள உட்காந்துக்கிறாரு. இவரு வரும்னு பாக்குறாரு. ட்ரில் பண்ணிட்டு திரும்ப மேல ஃபேனோட பீஸ்லாம் வருது அந்த ட்ரில்லிங் மிஷின்ல. அதை பார்த்துட்டு லீக் உடனே இன்சார்ஜ் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன சார் ட்ரில்லிங் மிஷின் அங்கே வரலையா, உங்கள் பக்கத்தில் வரலையான்னு கேட்டால் இங்கே எதுவும் வரலன்னு லீ சொல்லிட்டு இருக்காரு. உடனே மேப் எடுத்து பார்க்குறாங்க. மேப்பையும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த டனல் ஓப்பன் பண்ண அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, அதையும் செக் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் 6 ஃபேன் காமிக்குது, ஆனால் மேப்பில் 5 ஃபேன் தான் இருக்குது. ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம தப்பாக ட்ரில் பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்த லீக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் தப்பான இடத்துல ட்ரில் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதுக்கு லீ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ உங்களால் என்னை காப்பாற்ற முடியாதா, எனக்கு வெளியில் கொண்டு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், இப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் திரும்பவும் ட்ரில் பண்ணி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம் அப்படின்னு கிம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி சார் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா, ஏற்கனவே 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது எத்தனை நாளைக்கு சார், அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு கேட்குறாரு லீ. ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்ததெல்லாம் வீணாக போச்சுன்னு ரொம்ப டென்ஷனில் ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. கிம் என்ன பண்ணுறாருன்னா, ஒய்ஃபு கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாரு. ஒய்ஃபும் வாங்கி பேசுகிறாங்க. ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லீ என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா அதெல்லாம் முடியாத விஷயம், ஃபோனை ஆஃப் ஆக போகுது, பேட்ரி தீந்துருச்சு, எனக்கு ஏதோ ஆக போகுது, நீ நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, உன் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோ, சேஃபாக இருங்க, என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அவங்களும் எமோஷ்னல் ஆகிறாங்க. இல்லை, அங்கே உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்கே நானும் நம்ம பொண்ணும் இறந்துருவோம், உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காகவாது நீங்கள் திரும்ப வரணும்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபோன் ஆஃப் ஆகிடுது. அவரு ரொம்ப டயர்டாயிடுறாரு. மனசுலையும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்ல, அப்படியே படுத்துடுறாரு. இப்போ ரெஸ்கியூ ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ட்ரில் பண்ணுறேன் மிஸ்டர் லீயை காப்பாற்றுறேன்னு சொல்லி இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணி அதெல்லாம் தப்பாக போச்சு, இப்போ திரும்பவும் ட்ரில் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுவும் தப்பாக போகாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டனல் பக்கத்தில் இன்னொரு டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட மேனேஜர் பேசுகிறாரு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் செலவாகுதான். இப்ப இவ்வளவு நாளா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சதுனால 50 மில்லியன் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா கவர்மெண்ட்டுக்கு தான் லாஸ் ஆகும். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டீம்ல இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணா அங்க பாம்லாம் நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம், அது வெடிச்சதுன்னா மிஸ்டர் லீ ஜங்ஸுக்கு உயிருக்கு ஆபத்து நேரிடும், அதனால இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க ஒரு பள்ளி மாட்டினதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் இங்க பள்ளி கிளின்னு பேசிட்டு இருந்ததை கேட்டோன்னா ரெஸ்கியூ டீமோட இன்சார்ஜ் கிம்முக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க சார், அங்க மாட்டிட்டு இருக்கிறது பள்ளி கிடையாது, ஒரு உயிருள்ள மனுஷன், அவர் நம்ம எப்படியாவது போராடி காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல ரெஸ்கியூ ஒர்க் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து மிஷினரிலாம் வச்சு அங்க திரும்பவும் ட்ரில் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேடெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பிளேடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிளேடு கட் ஆகி ஒருத்தரோட நெஞ்சில் போய் குத்தி விழுந்துடுறாரு. இந்த நியூஸ் அப்படியே பரவுது. அங்கே மீட்டிங்கில் இருக்கிற மீடியாக்காரங்களுக்கும் ரெஸ்கியூ டீமில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் மெசேஜ் வருது. அந்த மினிஸ்டர் எல்லாமே இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் வந்து உடனே பரபரப்பாக எந்திரிச்சு கிளம்புறாங்க. இங்கே டனல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வழி தெரிஞ்சது இல்லை, அந்த வழியில் வந்து இவர் போகிற அளவுக்கு கல்லெல்லாம் எடுத்து விட்டு இவர் போகிற அளவுக்கு பாதையை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்புறம் டயர்டாகிடுது, திரும்ப படுத்துடுறாரு. வெளியில் மிஸ்டர் லீயோட ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து சமைச்சிக்கிட்டே அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் பாவம் வீட்டுக்கு போகாமல் ரெஸ்கியூ ஒர்க் நடக்கிற இடத்துலையே இந்த டென்ட்லேயே இவங்களும் தங்கிட்டாங்க. இங்கேயே சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. அங்கே சமைச்சிக்கிட்டே அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். அந்த டைமில் ஒரு வயசான அம்மா வந்து அவங்க மேலே முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க, தக்காளி தூக்கி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்க. யார்டான்னு பார்த்தா ஒருத்தர் அடிபட்டு இறந்து போனார்ல, அவரோட அம்மா போல இருக்கு. ஏண்டி ஓம் புருஷனை காப்பாத்துறதுக்காக என் புள்ள உயிரை விட்டாண்டின்னு சொல்லி தக்காளி முட்டை எல்லாத்தையும் எடுத்து லீயோட ஒய்ஃப் மேல போட்டுட்டு இருக்காங்க. இது பெரிய பரபரப்பா, ஒர்க்கர் இறந்தது வந்து பெரிய பரபரப்பா
ஊர்ல பரவிக்கிட்டு இருக்கு. ரெஸ்கியூ டீமோட மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு வந்து லீயோட ஒய்ஃபை தான் பார்க்க வந்திருக்காரு. இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் இறந்ததுனால டீம்ல யாருக்குமே இங்க வேலை செய்ய விருப்பம் இல்ல. மக்களும் இதுல வந்து 65% பேர் இந்த ரெஸ்கியூ ஒர்க்கை நிறுத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க இந்த வேலையை நிறுத்திட்டு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட சொல்றாங்க. அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டே ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறா. ஏன் சார், அவர் டனலுக்குள்ள உயிரோட இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மனசு கொஞ்சம் கூட இறங்காதான்னு சொல்லிட்டு கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றா. இங்க ரெஸ்கியூ ஒர்க்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் லீ டனலுக்குள்ள மாட்டி 23 நாள் ஆகுது. அவரோட போன் கான்டாக்ட் கட் ஆகி 1 வாரம் ஆகுது. அவர் உயிரோட இருக்காரா செத்தாராங்கிறது வெளியில ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. அவரை கான்டாக்ட் பண்ணவோ, அவர்கிட்ட ஒரு தகவலை சொல்லவோ, அவரோட நிலைமை என்னங்கிறத கேட்கவோ எந்த வழியுமே இல்லை. நம்ம தனியா இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்காக எஃப்எம் தான் அடிக்கடி கேட்பாரு இல்லையா, அது வந்து லீயோட ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எஃப்எம் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்ட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்காக சைன் போட்டுட்டேன். இனிமே யாரும் உங்களை ரெஸ்கியூ பண்ண வரமாட்டாங்க. இங்க எல்லாருமே நீங்க செத்து போயிருப்பீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க உயிரோட இருந்தா இவங்கெல்லாம் உங்களை காப்பாற்ற வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காது. வேற வழி இல்லாம தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கையெழுத்து போட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு லீ டனலுக்குள்ள. இந்த எஃப்எம்ல இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு ரொம்ப ஷாக்கு. நான் சாகல, உயிரோட தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழி கல்லெல்லாம் எடுத்து விட்டு ஒரு பாதை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அது வழியா வேக வேகமா போறாரு. நகர்ந்து நகர்ந்து போறாரு, படுத்துக்கிட்டே நகர்ந்து நகர்ந்து போறாரு. எப்படியாவது நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ள வெளியில போயிட்டு இருக்காரு. அந்த பாதை வழியா வெளியில போயிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி இந்த நாய்க்குட்டியும் போய்கிட்டு இருக்கு. இங்க வெளியில ரெஸ்கியூ ஒர்க்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, அதனால கிம் என்ன பண்றாருன்னா, நான் வந்து அவங்ககிட்ட எப்படியும் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் உயிரோடவாது இருக்கானா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரில் போட்டாங்கல்ல அந்த ஹோல் வழியா உள்ள இறங்குறாரு. மைக்கு ரேடியோ சிஸ்டம்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. உள்ள போய் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. மைக்கெல்லாம் வச்சு ஏதாவது சவுண்டு கேக்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணிட்டு இருக்கும் போது மேல வந்து ரெஸ்கியூ டீமோட மேனேஜர் வராரு. உள்ள யாராவது போயிருக்காங்களான்னு கேட்டா, ஆமா இன்சார்ஜ் தான் போயிருக்காரு, அவர் உயிரோட இருக்காரா இல்லைன்னு செக் பண்றதுக்காக போயிருக்காருன்னு இங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். திட்டுறாரு, கோவப்படுறாரு மேனேஜர். நான் இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு பாம் செட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் பிளாஸ்ட் ஆக போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன், மேல வர சொல்லுன்னு சொல்லி கத்துறாரு. உடனே இவனும் அசிஸ்டண்டும் சார் உடனே மேல வாங்க சார்னு சொல்லி கத்துறான். இவரு கொஞ்ச நேரம் அமைதியாயிரடா, ஏன்டா அப்படி கத்தி தொலைறன்னு சொல்லிட்டு இவர் இங்க ஏதாவது சத்தம் கேக்குதான்னு இங்க பாத்துட்டு இருக்காரு. நாங்க மேனேஜர் கத்துறதுல இவன் என்ன பண்றான்னா, சார் நான் உங்களை மேல இழுக்க போறேன் சார், பார்த்து பத்திரமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு சரசரன்னு மேல இழுத்துறான் அசிஸ்டன்ட். இவர் இங்க மைக்கு வெளியே பிடிச்சி நீட்டிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மைக்கெல்லாம் உடஞ்சிருது. ஒரு இழுத்த வேகத்துக்கு மைக்கெல்லாம் உடஞ்சிருது. இவர் மேல வர வர ஒரு பாம் வெடிக்குது. அந்த பாம் வெடிச்ச அதிர்வுல உள்ள டனலுக்குள்ள லீ இருக்கிற இடத்துல சரிவு அதிகமா ஏற்படுது. இதனால உள்ள வழியில அந்த பாதைக்குள்ள போய்கிட்டு இருந்த லீ என்ன பண்றாருன்னா, அதே வேகத்துல திரும்ப பின்னாடியே வந்து திரும்ப காருக்குள்ளரே பதுங்கிக்கிறாரு. பயங்கரமான சரிவு திரும்பவும் வருது. மைக் உடஞ்சதை பார்த்துட்டு இந்த மேனே திட்டிகிட்டே போறாரு. இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ மைக் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. இப்ப போகும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றாரு கிம். என்னன்னா, அந்த ரேடியோவில் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கிற மாதிரியான வேவ் லென்த் அதுல வருது. அதை பார்த்துட்டு உடனே ஹெட்செட்லாம் மாட்டி என்ன ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மைக் உடஞ்சு கீழே விழுந்துருச்சு இல்லையா. டனலுக்குள்ள அந்த மண் சரிவு ஏற்படும் போது அந்த காருக்கு வந்து பதுங்கி இருந்த லீ என்ன பண்றாருன்னா, கார்ல ஹாரன் பயங்கரமா ஹாரன் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஹாரன் சவுண்டு நல்லாவே கிம்முக்கு கேக்குது. இந்த சவுண்டு கேட்டவுடனே டனலுக்குள்ள லீ உயிரோட தான் இருக்கான், தயவு செஞ்சு பாம்பை வெடிக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அதை கத்துறதை கேட்காம திரும்ப பட்டனை அழுத்திடுறாங்க. திரும்பவும் பாம்பு வெடிக்குது. முன்ன இருந்ததை விட பயங்கரமான சரிவு ஏற்படுது. அவர் காருக்குள்ளரே பாவம் மடங்கி சீட்டு கடியில படுத்திருக்காரு. உயிரோட தான் இருக்காருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்ப அந்த திரும்பவும் உள்ள இறங்குறாங்க. போய் தேடி அவர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அவரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. மனுஷன் கீழே விழுந்து கிடக்குறாரு. அவர் அந்த சரிவு ஏற்பட்டதுல அவர் மேல கல்லெல்லாம் விழுந்து கிடக்குது. அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரு. ஸ்ட்ரக்சர்ல வச்சு வெளியில கொண்டு வராங்க. வெளியில வந்தோடனே லீயோட ஒய்ஃப் அவங்கள பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக ஹெலிகாப்டர் கிட்ட வந்தா ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்னப்பா இன்னும் ஃபேன் சுத்தாம இருக்கு, ஹெலிகாப்டர் ஏன் ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கிம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், மினிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க, வர பார்த்து அவங்களோடவே நீங்க ஹெலிகாப்டர்ல கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, இங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், மினிஸ்டர் வர பார்த்து அவங்களோட ஹெலிகாப்டர்ல போகணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கிம் திட்டிட்டு இருக்காரு. அவர் திட்டிட்டு இருக்கும் போதே மினிஸ்டரோட காரும் வருது. காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே லீ வந்து கிம்மோட காதுல ஏதோ சொல்றாரு. மீடியாக்காரன் ஒருத்தன் கேட்கறான், அவர் ஏதோ உங்க காதுல சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கிம் என்ன சொல்றாருன்னா,
நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க அப்படிங்கிறார். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஹெலிகாப்டர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க மினிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவன் யார சொன்னான்? என்னதானே சொன்னான்? என்னதானே இப்ப அவன் சொன்னான்? எதுக்கு சொன்னான் அப்படி? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்ன அப்படி சொன்னான்? அப்படின்னு மினிஸ்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன். இப்போ ஒரு வழியா லீயை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. இங்க இன்சார்ஜ் கிம் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்கன்னு சொன்னாருல்ல, அதுக்காக மன்னிப்பு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவதூறா வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எழுதிட்டு, நான் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அந்த வார்த்தையை நானா சொன்னேன்? அவன் ஏதோ போன போக்குல அவன் சொல்லிட்டு போனதுக்கெல்லாம் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர லீய அவங்க ஒய்ஃப் தான் கார்ல கூட்டிட்டு வராங்க. 2 பேரும் கார்ல சந்தோஷமா பேசிக்கிட்டு வராங்க. இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வரும்போது ஒரு டனல் வருது. அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்காரு மனுஷன். அவங்க ஒய்ஃபும் அப்படியே பயந்துகிட்டே மெதுவா காரை ஓட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே டனலுக்கு வெளியே வந்தோடனே தான் மனுஷனுக்கு உயிரே வருது. டனலுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே லாங் ஷாட்ல அந்த காரை காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த படத்துல யாரு ஹீரோன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். டனலுக்குள்ள 25 நாளா மாட்டிக்கிட்டு உயிருக்காக போராடி கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு மீண்டு வந்த லீ ஜங்சு ஹீரோவா, இல்ல அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பல தடைகளையும் மீறி பல ரிஸ்கையும் எடுத்து மீட்டு கொண்டு வந்த இன்சார்ஜ் கிம் ஹீரோவா? யாரு ஹீரோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல உங்களை மீட் பண்றேன். பாய்.